ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் அதிகப்படியான வந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டம்மியை நான் குறைக்கணும், நான் அதுக்கு என்ன பண்ணுறது, என்னுடைய வயிறு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாகிடுச்சு, வயிறு லூஸாக இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. இதே சேம் ப்ராப்ளம் தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதை விட எனக்கு பெரிய வயிறாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு 2 காலையும் பார்த்தீங்கன்னா அப் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 டைம் பண்ணுங்கள். நான் 15 டைம் பண்ணுறேன், நீங்கள் 10 டைம் பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டிக்கு மட்டும்தான் கீழே இருக்கணும். உங்கள் காலை இப்படி மேலே தூக்கிட்டு கால் கீழே ஊனக்கூடாது. சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் காலை கீழே ஊனிக்கோங்க. பட் முடியுது அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, போத் ஆஃப் 20 டைம் 3 செட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோம்பு இருக்காது, இது ஜிம்முன்றதால இது இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பாத்திரமோ இல்லை உயரமான டம்ளரோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா வாட்டர் பாட்டில் கொஞ்சம் உயரமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன பாட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு 10, இந்த சைடு 10, போத் ஆஃப் 20 டைம் 3 செட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணலாம் வீட்டில் அப்படின்னா, உங்களுடைய கால் ரெண்டையும் யாராவது மிதிக்க சொல்லுங்கள். மிதித்து பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க கையை போய் தொடுற மாதிரி, சரிங்களா? என்னுடைய பொசிஷன் பாருங்கள். இப்போ யாராவது காலை மிதிச்சிட்ருக்காங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். இப்போ அவங்களுடைய கையை போய் நம்ம இப்படி மேலே தொடுறோம். இந்த மாதிரி பொசிஷனில் 10 டைம் உங்களால் ஸ்டார்டிங் 10 டைம் பண்ணுங்கள். பண்ண முடிஞ்சோம் இல்லைனா 5 டைம்ஸ் கூட பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட் இருக்கிறவங்க இப்படி எந்திரிச்சு தொடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் கை வச்சுக்கிட்டு இந்த காலை நீங்கள் ஃபுல்லாக நீட்டி மடக்கணும். இந்த மாதிரி 10 டைம் பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போதே உங்களுக்கு வயிறு அவ்வளோ டைட்டன் ஃபீல் ஆகும். இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் தொடர்ந்து பண்ணவும் முடியாது தினமும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாங்க்கு. இது ஃபுல் பிளாங்க்கு. நீங்கள் இல்லைன்னா முட்டியை மட்டும் கீழே டவுன் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஃபுல்லாக நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் எனக்கு பழகினதால நான் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கேன். இந்த மாதிரி 3 டைம் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா 3 டைமில் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஒரு நிமிஷம் இருப்பேன். அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 30 செகண்ட் 40 செகண்ட் அப்படி தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு மட்டும்தான் 1 மினிட் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பண்ணி காமிச்சிட்டேன் எக்ஸசைஸு. இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தினமும் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து இதையும் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருந்து இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களால் முடியும், கண்டிப்பாக நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.